Hello my dear students, இந்த வீடியோல நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படினா log based protocol தான் பார்க்க போறோம். log based protocol எதுக்காக யூஸ் பண்ற protocol? concurrency control-க மெயின்டெய்ன் பண்றதுக்காக நம்ம யூஸ் பண்ற protocol தான் log based protocol. So log based protocol-னா என்னன்னு இப்ப பாப்போம். transaction நடக்கிற நிறைய ரொம்ப காமனான ஆபரேஷன் என்ன? read and write operation தான். So transaction வந்து concurrent-ஆ நடக்கிறப்ப, அதாவது ஒரே நேரத்துல நிறைய transaction நடக்கிறப்ப யார் வேணா நம்ம டேட்டாவை ரீட் பண்ண முடியும், ரைட் பண்ண முடியும். அப்படி நம்மளுடைய டேட்டாவை மற்றவங்க பார்க்க கூடாதுன்னு நினைக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ற புரோட்டோகால் தான் லாக் பேஸ்டு புரோட்டோகால். இப்போ எப்படி நம்ம வீட்டை விட்டு வெளியே போறோம் அப்படின்னா நம்ம லாக் போட்டு போவோம், ஓகேவா? ஏன் லாக் போட்டு போறோம்? நம்ம வீட்டுக்குள்ள யாரும் வரக்கூடாதுன்றதுக்காக. அதே போல நம்மளுடைய டிரான்சாக்ஷனை வேற யாரும் ஆக்சஸ் பண்ணக்கூடாதுன்றதுக்காக நம்ம போடுற லாக் தான் லாக் பேஸ்டு புரோட்டோகால். இதுல டைப்ஸ் ஆஃப் லாக்ஸ் இன் டிபிஎம்எஸ் பார்ப்போம். மொத்தம் ரெண்டு டைப் ஆஃப் லாக் இருக்கு. ஷேர்டு லாக் இருக்கு, எக்ஸ்க்ளூசிவ் லாக் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் ஷேர்டு லாக். ஷேர்டு லாக் எப்படி நம்ம டினோட் பண்ணுவோம் அப்படின்னா லாக் ஆஃப் எஸ் ஃபங்க்ஷன் டினோட் பண்ணுவோம். இது என்ன லாக் அப்படின்னு பார்த்தோம்னா ரீட் பண்ற உரிமையை மட்டும் நம்மளுடைய மற்ற டிரான்சாக்ஷனுக்கு கொடுக்கறது தான் ஷேர்டு லாக்கோடைய வேலை. ஸோ நம்மளுடைய டேட்டாவெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா ரீட் பண்ணலாம், ஆனால் அவங்களால ரைட் பண்ண முடியாது. இதுக்கு பேர் ஷேர்டு லாக். அதுவே எக்ஸ்க்ளூசிவ் லாக் அப்படின்னா என்னன்னா ரீட் பண்ணலாம் நம்மளுடைய டேட்டாவை ஆஸ் வெல் அஸ் ரைட்டும் பண்ணலாம். ஸோ இதை எத்தனை தடவை பண்ண முடியும்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரே ஒரு தடவை பண்ணலாம். இதை எப்படி நம்ம டினோட் பண்ணலாம் அப்படின்னா எக்ஸ் லாக்னு டினோட் பண்ணலாம். நம்ம ரைட் பண்ணதுக்கு அப்புறம் நம்மளுடைய டேட்டா ஐட்டம் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அன்லாக் பண்ணிக்கலாம். ஸோ ஷேர்டு லாக்னா என்ன? ஒன்லி ரீட் ஒன்லி ஆக்சஸை கொடுக்கறதுக்கு பேரு ஷேர்டு லாக். ரீட் பண்ணதுக்கு அப்புறம் யார் வேணா ரீட் பண்ணலாம், ரீட் மட்டும் பண்ண முடியும், ரைட் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் அன்லாக் பண்ணிக்கலாம். அதுவே எக்ஸ்க்ளூசிவ் லாக்னா போத் ரீடும் பண்ணிக்கலாம், ரைடும் பண்ணிக்கலாம் ஒரே ஒரு தடவை. அதுக்கப்புறம் ரைட் பண்ணதுக்கு அப்புறம் நம்மளுடைய டிரான்சாக்ஷன் என்ன பண்ணலாம், அன்லாக்கும் பண்ணிக்கலாம். அதுல டைப்ஸ் ஆஃப் லாக் பேஸ்டு புரோட்டோகால் இருக்கு. அதுல மொத்தம் 4 டைப்ஸ் இருக்கு. சிம்பிளிஸ்டிக் லாக் புரோட்டோகால், ப்ரீ கிளைம்பிங் லாக் புரோட்டோகால், டூ ஃபேஸ் லாக்கிங் புரோட்டோகால், ஸ்டிக் டூ ஃபேஸ் லாக்கிங் புரோட்டோகால். ஃபர்ஸ்ட் ஒன் சிம்பிளிஸ்டிக் லாக் புரோட்டோகால். இந்த புரோட்டோகால் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா எல்லா டிரான்சாக்ஷனையும் லாக் பண்றதுக்கு யூஸ் ஆகும். எதுக்கு அப்படின்னா ஒரு வேல்யூவை இன்சர்ட் பண்றதுக்கு முன்னாடியும் டெலிட் பண்றதுக்கு முன்னாடியும் அப்டேட் பண்றதுக்கு முன்னாடியும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்மளுடைய டிரான்சாக்ஷனை ப்ரொடக்ட் பண்றதுக்காக லாக் பண்ணிக்கலாம். நம்ம டிரான்சாக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம அன்லாக் பண்ணிக்கலாம். இது சிம்பிளிஸ்டிக் லாக் புரோட்டோகால். நெக்ஸ்ட் ஒன் ப்ரீ கிளைம்பிங் லாக் புரோட்டோகால். ப்ரீ கிளைம்பிங் லாக் புரோட்டோகால் அப்படின்னா என்னன்னா ஒரு டிரான்சாக்ஷன் நடக்க போகுது அப்படின்னா அது தேவைப்படுற வேணுன்ற டேட்டாவை மட்டும் முன்னாடியே கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி அதை லாக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் டிரான்சாக்ஷனுக்குள்ளே இன்வால்வ் ஆகும். எப்போ அந்த பர்டிகுலர் டேட்டா ஐட்டம்ஸை முன்னாடியே லாக் பண்ணிக்கிறனால இதை ப்ரீ கிளைம்பிங் லாக் புரோட்டோகால்னு சொல்றோம். எப்போ அந்த டிரான்சாக்ஷன் முடியுதோ அப்போ அந்த லாக்கை அன்லாக் பண்ணிடும். ஸோ வேற யாரும் என்ன பண்ண முடியாது, பெர்மிஷன் யாருக்கும் கிடையாது, அதை யாராலையும் ஆக்சஸ் பண்ண முடியாது. இதுக்கு பேரு ப்ரீ கிளைம்பிங் லாக் புரோட்டோகால். தேர்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா டூ ஃபேஸ் லாக்கிங் புரோட்டோகால். டூ ஃபேஸ் லாக்கிங் புரோட்டோகால் அப்படின்னா டூ ஃபேஸஸ்ல, அதாவது ரெண்டு ஸ்டெப்ல வந்து நம்மளுடைய லாக்கிங் புரோட்டோகால் நடக்கும். அது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா க்ரோயிங் அண்ட் ஷ்ரிங்கிங் ஃபேஸ். க்ரோயிங் ஃபேஸ்ல என்ன நடக்கும்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம டேட்டா ஐட்டம்ஸ்லாம் லாக் ஆகிற ஃபேஸ் தான் நம்ம க்ரோயிங் ஃபேஸ்னு சொல்லுவோம். அங்க நம்மளுடைய லாக் ரிலீஸ் ஆகாது, அதாவது அன்லாக் ஆகாது. ஷ்ரிங்கிங் ஃபேஸ்ல பார்த்தோம் அப்படின்னா நம்ம லாக் பண்ணி வச்சிருக்க எல்லா லாக்ஸும் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரிலீஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நம்ம எந்த டேட்டாவையும் லாக் பண்ண மாட்டோம். இதுக்கு பேரு ஷ்ரிங்கிங் ஃபேஸ்னு சொல்லுவோம். இந்த எக்ஸாம்பிள்ல பாருங்க T1 T2 இருக்கு, அதாவது ரெண்டு டிரான்சாக்ஷன் இருக்கு. ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன் அப்படின்னா என்னோட டேட்டா ஐட்டம் லாக் பண்றேன். நான் எப்படி லாக் பண்றேன்? அதாவது ஃபர்ஸ்ட் ஒன் எஸ் ஆஃப் ஏ போட்டிருக்கேன். எஸ்னா நான் முன்னாடி என்னன்னு சொல்லியிருக்கேன், ஷேர்டு லாக்னு சொல்லியிருக்கேன். சோ நான் ஷேர்டு லாக் யூஸ் பண்ணி இங்க லாக் பண்றேன். 0th பொசிஷன்ல இருக்கிறத ஷேர்டு லாக் யூஸ் பண்ணி லாக் பண்றேன். அடுத்து டிரான்சாக்ஷன் 2 பார்க்குறோம். நெக்ஸ்ட் டிரான்சாக்ஷன் 2வையும் நான் ஷேர்டு லாக் யூஸ் பண்ணி லாக் பண்றேன். நெக்ஸ்ட் 3ல பாருங்க, இந்த டிரான்சாக்ஷன் 1ல செகண்ட் பொசிஷன்ல இருக்கிறதுல பாருங்க நான் என்ன பண்றேன், எக்ஸ்க்ளூசிவ் லாக் யூஸ் பண்ணி லாக் பண்றேன். எக்ஸ்க்ளூசிவ் லாக் யூஸ் பண்ணி லாக் பண்ணா என்ன பண்ண முடியும், போத் ரைட் அண்ட் ரீட் ஆபரேஷன் பண்ண முடியும். அதுவே ஷேர்டு லாக்ல ஒன்லி ரீட் ஆபரேஷன் தான் பண்ண முடியும். சோ ஃபர்ஸ்ட் நான் ரெண்டு டிரான்சாக்ஷனையும் லாக் பண்ணிட்டேன். இந்த இடப்பட்ட டிஸ்டன்ஸ்ல இருக்கிறதுக்கு பேரு லாக் பாயிண்ட்னு சொல்வோம். பட் இந்த தேர்ட் இண்டெக்ஸ் தான் என்ன பண்ணுது, லாக் பாயிண்ட் டிரான்சாக்ஷன் 1க்கு இருக்கு. பட் என்ன ஆகுது, இன்னொரு லாக் நம்ம போடுறோம் டிரான்சாக்ஷன் 2க்கு. சோ இந்த 5th பொசிஷன் வரையுமே டிரான்சாக்ஷன் 2க்கு க்ரோயிங் ஃபேஸ் தான். நெக்ஸ்ட் 6th பொசிஷன் தான் லாக் பாயிண்டா இருக்கு. ஸோ க்ரோயிங் ஃபேஸ்ல என்ன பண்ணணும், லாக் பண்ணணும். எதையும் அன்லாக் பண்ணக்கூடாது, லாக் பாயிண்ட் ஃபிக்ஸ் ஆயிடும். அப்ப நெக்ஸ்ட் ஷ்ரிங்கிங் ஃபேஸ்ல என்ன பண்ணணும், நம்மளுடைய லாக் எல்லாமே அன்லாக் பண்ணணும். ஸோ டிரான்சாக்ஷன் 1க்கு 6th பொசிஷன்ல நம்ம அன்லாக்
அன்லாக் பண்ணி முடிக்கிறோம். 4th பொசிஷன்ல A டேட்டா ஐட்டம் அன்லாக் பண்றோம், 6th பொசிஷன்ல B டேட்டா ஐட்டம் அன்லாக் பண்றோம். சோ இந்த 4, 5, 6 தான் நமக்கு ஷ்ரிங்கிங் ஃபேஸ் டிரான்சாக்ஷன் 1க்கு. டிரான்சாக்ஷன் 2க்கு பார்த்தோம்னா 7th and 8th பொசிஷன்ல A and C டேட்டா ஐட்டம் அன்லாக் பண்ணி எடுத்துறோம். சோ இதுதான் ஷ்ரிங்கிங் ஃபேஸ் ஃபார் டிரான்சாக்ஷன் 2. இவ்வளவுதான் டூ ஃபேஸ் லாக்கிங் புரோட்டோகால். ஸ்ட்ரிக்ட் டூ ஃபேஸ் லாக்கிங் புரோட்டோகால் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, டூ ஃபேஸ் லாக்கிங்ல என்ன நடந்துச்சு, 2 டிரான்சாக்ஷன்ல அட் அ டைம்ல கூட நமக்கு லாக் பண்ணலாம். பட் இந்த ஸ்ட்ரிக்ட் டூ ஃபேஸ் லாக்கிங் புரோட்டோகால்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரே ஒரு டிரான்சாக்ஷன் ஃபர்ஸ்ட் லாக் பண்ணி அதோடைய டேட்டாவை மாடிஃபை பண்ணிருச்சுன்னா மற்ற எந்த டிரான்சாக்ஷனாலையும் அந்த டிரான்சாக்ஷன் பண்ணிருக்க டேட்டா ஐட்டம் லாக் பண்ணிருக்க டேட்டா ஐட்டமை ரீட் பண்ண முடியாது. எப்போ அந்த டிரான்சாக்ஷன் கம்ப்ளீட் ஆகி அன்லாக் ஆகுதோ அதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட் டிரான்சாக்ஷனால அந்த இதை ஆக்சஸ் பண்ண முடியும் டேட்டா ஐட்டம். இதுக்கு பேர் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஸ்ட்ரிக்ட் டூ ஃபேஸ் லாக்கிங் புரோட்டோகால்னு சொல்லுவோம். இவ்வளோதான் நமக்கு லாக் பேஸ்டு புரோட்டோகால். இதுல ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. தேங்க்யூ.